Good afternoon to all. March 2025 11th காமர்ஸ் 5 மார்க் எதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமர்ஸ் 12th பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்க வேணாம். ஓரளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் கொடுத்துருக்கேன், எதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது தான். சென்டம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா லெசனையுமே படிச்சிங்கப்பா. ஓகே, இப்போ சாப்டர் செகண்ட் நான் கொடுக்கல. லாஸ்ட் இயர் எந்தெந்த லெசன்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்களோ அந்தந்த லெசனெல்லாம் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் 12th இருந்ததுனால அதையே இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்கல, தேர்ட்லேருந்து ஒன்று கூட கேட்கல. அதனால் மேபி இந்த வருஷம் ஃபஸ்ட் லெசன் இல்லாட்டி தேர்ட் லெசன்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் வரும். 12th அப்படி தான் வந்துச்சு. ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு, தேர்ட் லெசனில் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ அதே போல் தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின் வரலாம், தேர்ட்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். சரிங்களா? நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் லெசன் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதை நல்லாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து வராதுன்னு சொல்லலை, வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்கிறதுக்காக அதை எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 பார்த்தீங்கன்னாக்கா 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். எனி 5 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. அதனால் 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. கேரக்டர்ஸ் படிச்சிட்டிங்கனாலே அதிலே மோஸ்ட்லி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இல்லை 4th சாப்டர் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சாப்டர் 5 அதே போல் தான் கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு அது நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்டினேஷன் கூட அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. கண்டென்ட் ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாரி சாப்டர் 6 ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், இது 2 கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் லாஸ்ட் இயர் கேட்கல, அதனால் இந்த வருஷம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது 2லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் வரலான்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த லெசன்லேருந்தும் லாஸ்ட் இயர் ஒரு கொஷின் கேட்கல. ஸோ இந்த லெசன்லேருந்தும் நான் எதிர்பார்க்குறேன் கொஷின் வரும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 8லேருந்தும் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைமு, 9லேருந்து கேட்டிருந்தாங்க, 10th லெசன்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த 3 லெசனையும் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 12th லெசனில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வேர்ஹவுஸ் டைப்ஸும் அட்வான்டேஜஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான கொஷின் தான். டிரான்ஸ்போர்ட்டில் அதே போல் இன்சூரன்ஸ் லெசனை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 15th லெசன். ஏன்னா இன்சூரன்ஸ் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, அதனால் அது கேட்க மாட்டாங்கங்கிறதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th யூனிட் 16th சாப்டர். இதில் கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம், ஆனால் இன்டீரியர் கொஷினாக கேட்டிருந்தாங்க, டிஃப்ரென்ஸ் கொஷின். ஸோ அதனால் நான் 16th லெசனை இதில் எடுத்திருக்கேன். 17th லெசன் லாஸ்ட் டைம் கேட்கல. ஸோ இந்த டைம் கேட்குறது அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 22 இடையில 18, 19, 20 எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க எல்லா லெசன்லையும் ஒரு கொஷின். ஸோ 6th யூனிட் ஃபுல்லாக நான் ஸ்கிப் பண்ணி 23, 24 இருக்குது. எல்லா கொஷினுமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு லெசனில் உள்ள எல்லா கொஷினுமே இருக்குது. ஸோ இதில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. 2 கொஷின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8th யூனிட்டில் சாப்டர் 26, 27, 28 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். இதுலேருந்தும் 2 எதிர்பார்க்குறேன், அட்லீஸ்ட் 1 வரும். யூனிட் 9, 29, 30, 31 3 லெசன் இருக்குது. 3 லெசனில் 29th லெசன்லேருந்து ஒரு கொஷினும், பாக்கி 2ல் ஏதாச்சும் வரும். அதனால் இதுலேருந்து 2 கொஷின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 9th யூனிட்லேருந்து. நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் யூனிட்டு 32ல் லாஸ்ட் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதனால் 32 லெசன் ஸ்கிப் பண்ணிவிட்டு 33 வச்சுருக்கேன். இந்த 2 லெசன், இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதோ இல்லாமல் இது ஒன்லி ஃபார் 5 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். 1 மார்க் ஃபுல்லாக எல்லா லெசனில் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. 20 மார்க் எடுக்கிற மாதிரி. இன்டீரியர் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, அதுவும் லெசன் ரிலேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு 3 மார்க்குக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்கூலில் ஆஃபிலி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இருக்கு இல்லையா? அந்த 3 கொஷினில் உள்ள 2 மார்க்கு 3 மார்க்கை ரிப்பீட்டடாக நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதுலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.